ராகவன் மருத்துவ பரிசோதனைக்காக வெளியே சென்றிருந்தார். அவருடன் ராஜலட்சுமியும் சென்றிருந்ததால் வீட்டில் மலர், மதி, பாக்யராஜ் ஆகியோர் மட்டுமே இருந்தனர். மருத்துவமனையில் டாக்டர் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, ஓய்வு எடுத்தால் போதும் என்று கூறியதால் ராகவனுக்கு நிம்மதி கிடைத்தது. அவர்கள் வீட்டிற்கு திரும்பியவுடன் ராஜலட்சுமி மலரை அழைக்கச் சொன்னார். ஆனால் மதி, அக்கா சின்ன வேலைக்காக வெளியே போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க என்றாள். இதை கேட்ட ராஜலட்சுமிக்கு சந்தேகம் அதிகமானது. எங்க போயிருக்கா? வீட்டில் பெரியவர்கள் இல்லாத நேரத்தில் சொல்லாமல் வெளியே போவது சரியா என்று கோபமாக பேச ஆரம்பித்தார். உடனே பாக்யராஜிடம் மலருக்கு போன் செய்யச் சொன்னார். பாக்யராஜ் அழைத்தபோது மலர் பதற்றமாக பேசினாள். நான் சீக்கிரம் வந்துட்டேன், கொஞ்சம் சமாளிங்க என்று சொல்லிவிட்டு அழைப்பை முடித்தாள். வீட்டில் எல்லோரும் அவள் எங்கு சென்றிருக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தனர். ராஜலட்சுமி மட்டும் இப்படி ரகசியமா போவது நல்ல விஷயமில்ல என்று தொடர்ந்து குறை கூறிக்கொண்டே இருந்தார். சில நிமிடங்களில் ஆட்டோ சத்தம் கேட்டது. மலர் உள்ளே வந்தவுடன் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ராகவனிடம், மாமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறது என்று அக்கறையுடன் கேட்டாள். பிறகு தனது கையில் இருந்த பிரசாதத்தையும் திருநீற்றையும் கொடுத்து, நீங்க பயந்து மருத்துவமனைக்கு போனீங்களே, அதனால நான் கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்தேன் என்றாள். அவள் சொன்னதை ராகவன் நம்பினார். என் உடம்பு நல்லா இருக்கணும்னு நினைச்சு கோவிலுக்கு போயிருக்கா என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். ராஜலட்சுமிக்கு இன்னும் சிறிய சந்தேகம் இருந்தாலும் மலர் அமைதியாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னாள். சமைத்து வச்சுட்டுத்தான் போனேன், சீக்கிரம் வந்து உங்களுக்காக காத்திருந்தேன் என்றதும் அனைவரும் சாப்பிட அமர்ந்தனர். சாப்பிடும்போது ராஜலட்சுமி வழக்கம் போல் குறை கூற முயன்றார். ஆனால் இந்த முறை ராகவன் மலரின் பக்கம் நின்றார். கின்றார். அதுவே வீட்டில் ஒரு புதிய மாற்றத்துக்கான தொடக்கமாகியது. பிறகு வீட்டு செலவுகள் பற்றிய பேச்சு வந்தது. மதி, ஒருத்தர் மேல் முழு பொறுப்பும் இருக்கக்கூடாது, சுரேஷும் சம்பாதிக்கிறாரே, செலவுகளை இருவரும் பகிர்ந்துக்கணும் என்று தெளிவாக கூறினாள். ஆரம்பத்தில் ராஜலட்சுமி எதிர்த்தாலும் ராகவன் யோசித்து பார்த்து, இது சரியான கருத்துதான், பாக்யராஜுக்கும் அவன்